ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிட்டி, அப்புறமா தடா டவுன் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். ஸோ நீங்கள் கூகுள் மேப்ஸில் ஜென்ரலாகவே போட்டிங்கன்னா உபலமடுக்கு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுடைய பேர் வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ரூ. 50 என்ட்ரிங்க. நம்ம டூ வீலர் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த டூ வீலர் என்ட்ரு பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ரூ. 50 வந்து வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம காரில் வரும்போது ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா 350 to 400 வாங்குவாங்க. ஸோ என்னன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக போடுறேன். ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மெயினாக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, ஒரு ஒரு செக் போஸ்ட் மாரி இருக்கும். ஸோ அந்த செக் போஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்மளுடைய வண்டி, நம்மளுடைய பேக்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன். ஸோ அதனால நம்ம யாரும் ஆல்கஹால எடுத்துட்டு வந்து இங்க உள்ள கன்சியூம் பண்ணக்கூடாது. அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பேக் எல்லாம் கம்ப்ளீட்டாவே வந்து செக் பண்ணிட்டு, ஸோ நம்மள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ள வந்தோனே நம்ம காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு, ஸோ வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் ப்ளஸ் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் எந்த டேட்டில் வந்தேன் அப்படின்றத வந்து நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து ஏப்ரல் 6 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருந்தேன். வாட்டர் லெவல்ஸ் எல்லாமே ரொம்பவே டீசென்ட்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த சம்மரில் சூப்பரா போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நீங்க வந்து வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரெக் பண்ற எல்லா வ ஓரத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெக்கிங் மலைப்பாதை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வழி மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடமுமே பார்த்தீங்கன்னா, குட்டை மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டை பார்த்தீங்கன்னா, லைட்டா தண்ணி ஓடிட்டே இருக்கும். ஆக்சுவலா அது குட்டை கொஞ்சம் இடம் நல்லா குளிக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா இது வந்து ஒரு ரன்னிங் வாட்டர் தான். ஸோ இந்த மாரி வந்து நெறைய அங்கங்க வந்து நெறைய அந்த மாரி ஏரியால இருக்கும். ஸோ ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா வந்து பயங்கரமா குளிச்சுட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆ ஸோ ஒரு சின்ன அப்டேட் தடால வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர்ல தண்ணி இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படியே நீங்க அங்கருந்து நம்ம அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ற இடத்துலேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து அதோடைய வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ஸோ நான் ஏன் இத ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நெறைய தண்ணி இருக்க ஏரியா இதுதான். இங்க தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா வந்து அ குளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதே நீங்க வந்து வின்டர்லலாம் வந்தீங்கன்னா, இந்த இடத்துல பயங்கரமா தண்ணி வந்து இதே இடத்துலேருந்து சூப்பரா தண்ணி பயங்கரமா வரும். பட் இப்ப சம்மர்ன்றனால ஏப்ரல் ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்துட்டுருக்கு. பட் ஆனா அந்த தொட்டி மாதிரி இருக்கும் அந்த ஏரியா. ஸோ அந்த தொட்டியில பார்த்தீங்கன்னா, நல்லா நெஞ்சழுக்க ஒரு 5 ஃபீட் 5 அடி அளவுக்கு வந்து தண்ணி வந்து இருந்துச்சு. நம்ம வாங்க அப்படியே இந்த ஏரியா உள்ள போலாம். ஸோ இதுதான் பாருங்க அந்த அந்த தொட்டி. இது வந்து இங்கருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட்டா அந்த கரையில ஸ்டார்ட் ஆயி, பயங்கர லென்த்துக்கு போகும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய ரிசர்வாயர் இருக்குங்க. ஸோ அந்த ரிசர்வாயர்லேருந்து இந்த வாட்டர் வந்து அப்படியே வரும். ஸோ அந்த ரிசர்வாயர்லயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா வாட்டருடைய தண்ணியோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, தண்ணி போதுமான அளவுக்கு நெறையாவே இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல எப்பவுமே கண்டிப்பா தண்ணி வந்து இங்க வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து சூப்பரா ஃபேமிலிலாம் வந்து நல்லா சமைச்சு வந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சு சாப்பிடுவாங்க. இங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா குரங்குடைய அட்டகாசங்கள் நெறையா இருக்குங்க. ஸோ குரங்குங்க வந்து நம்ம சாப்பாட எடுத்துட்டு வரதெல்லாம் வந்து பயங்கரமா புடுங்கி சாப்பிடும். ஸோ அதில மட்டும் நம்ம எல்லாமே ஜென்ரலா ஒரு கொம்பு மாரி ஏதாவது வச்சுட்டு, குரங்குகிட்டருந்து நம்ம வந்து நம்மளுடைய திங்ஸ் அண்ட் ஃபுட்ட வந்து காப்பாத்துற மாரி இருக்கும். ஸோ இங்க பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே வந்து அண்டர்டேக் பண்ணுது. இதோட டைமிங்ஸ் மெயினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணிலேருந்து அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் 4 மணிக்கு மேல அலோவ் பண்றத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு 5 மணி, 5:30 மணின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க அந்த ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, விசில் அடிச்சு எல்லாரையுமே வந்து இங்கேருந்து வந்து ஆக்சுவலா வந்து கிளம்புறதுக்காக வந்து எல்லாரையுமே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ டைமிங்க பொறுத்தவரைக்குமே இதுதான். 8 டூ 4 மணி. ஸோ இதுதான் தடால இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெக் பண்ணி போலாங்க. ஸோ அந்த ட்ரெக்கிங் வந்து இங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம்னா, இதே மாதிரி அப்படியே ஓரமாவே போனீங்கன்னா,
அங்கே செகண்ட் லேயர் மாதிரி ஒன்று வரும். அந்த செகண்ட் லேயர் நல்லா கொஞ்சம் பயங்கரமாக ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து மெயினான அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய் அங்கே பார்த்தீங்கன்னா பட் என்ன ஒரு விஷயம்னா, கொஞ்சம் அந்த இடம் வழுக்கும். நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போம்போது கண்டிப்பா அந்த இடத்துக்கு போங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. வேறஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட போனீங்கன்னா, அந்த இடம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு பெருசா ஒப்பீனியன் இல்ல. அ பட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து செம்மையா ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னும்போது, நீங்க அங்க இத தாண்டி அப்படியே இதே வழியிலே போனோம்னா, அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாரி ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடுப்பளவுக்கு இருக்கும். பட் ஆனா இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் மாரி. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா, நல்லா செம்மையா இதில அப்படியே பொறுமையா இறங்குனோம். தண்ணி பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே சில்லுன்னு ஐஸ் மாரி இருக்குங்க. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே தண்ணி அந்த அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து ஃபுல் ஓவர் க்ரவுடா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி அவ்வளோ கிளியரா தெரியாது. கொஞ்சம் தள்ளி வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து இங்க வந்து வேற லெவல்ல அப்படியே கிளியரா இருக்குங்க. ஸோ நான் வந்து அப்படியே அப்படியே ஃப்ளாட்டா வச்சு எடுக்கிறனால, தண்ணியோட கலர் தெரியல. நம்ம தண்ணீல இறங்கும்போது நான் இதே வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஸோ தண்ணி வந்து ஆக்சுவலா சூப்பராவே இருக்கும். ஆ கண்டிப்பா ஒரு 1 டே வந்து நம்ம வந்து சென்னைய சுத்தி, சென்னையிலேருந்து வந்து என்ஜாய் பண்ணிட்டு, திருப்பி சென்னை நம்ம வீட்டுக்கே போயிடணும் அப்டின்னா, கண்டிப்பா அந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஆப்ஷன் இந்த சம்மருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஆ கண்டிப்பா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு போடுங்க. தடாவ பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஆ நாலேட்ஜ் இல்ல தடா எப்படி இருக்கு கரண்ட்டா அப்படின்னா தெரியணும்னா, நமக்கு வந்து பிங் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க தண்ணி எவ்ளோ கிளீன் அண்ட் கிளியரா கிரிஸ்டல் கிளியரா இருக்கு பாருங்க. ஆ ஸோ நம்மளும் வந்து செம்மையா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு, அப்படியே இன்னைக்கு ஈவினிங் போல அப்படியே நம்மளும் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஸோ மறக்காம நம்முடைய சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.